400cc செக்மெண்ட் ஏன்டா ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க? ஏன் அந்த 500க்கு மேலே போனால் உங்களுக்கு ஆகாதா? 300cc to 400cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள் வந்து ட்ரைம் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பொறுக்கலை போல். ஜிஎஸ்டியை வந்து இப்போ புது அப்டேட் பண்ணலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 350cc மேலே உள்ள பைக் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போய் கிட்டத்தட்ட 28% இருந்த ஜிஎஸ்டியை 40% கொண்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரைம் மோட்டர் சைக்கிளில் இருக்கக்கூடிய ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், T4 இருக்கட்டும், இது எல்லாமே 400cc கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 399cc. அதனால் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதோட டேக்ஸ் வந்து அதிகமானதுனால அதோட ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு. ஏன் இந்த 500cc மேலே உள்ள பைக்கை வந்து இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொண்டு போயிருக்கலாமே, ஏன் இந்த 400cc நின்றுட்டீங்க? ஒரு 50cc எக்ஸ்ட்ரா ஆனதுனால இப்போது நான் வாங்கக்கூடிய கனவு பைக் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகம், பெர்ஃபார்மன்ஸ் கம்மி, அது போக ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஆனால் ட்ரைம் எப்படி கிடையாது, ட்ரைம் மோட்டர் சைக்கிள் நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வெயிட் மேனேஜ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், பிரேக்கிங் எஃபிஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஒரு நல்ல பைக் இந்த செக்மெண்ட்டில். ஆனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனவாகவே ஆக்கிட்டாங்க இந்த ஜிஎஸ்டி மூலமாக. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள்.